திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 313, அதிகாரம் இன்னா செய்யாமை. சமண சமயத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய மாபெரும் ஜைன மத துறவி மகாவீரர் ஆவார். 3 ரத்தினங்கள் என அழைக்கப்படும் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் என்ற போதனையை போதித்தவர். அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டு அரசாட்சியை துறந்து துறவறம் மேற்கொண்டவர். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமையும் கொல்லாமையுமே அறநெறி என்பதை மக்களுக்கு உணர்த்தியவர். தமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்த அவரது பொறுமையும் வீரமுமே அவரை மகாவீரர் என அழைக்கப்பட காரணமாயிற்று. ஒரு நாள் ஒரு சாலை வழியாக அவர் வந்து கொண்டிருந்த பொழுது சில மூடர்கள் வழிமறித்து அவரை தாக்கினார்கள். காரணம் எதுவும் இல்லாமல் திடீரென்று வந்து அவர்கள் அவரை அடித்து வீழ்த்தினார்கள். அடிபொறுக்க முடியாமல் மகாவீரர் முணங்கினார். அதை பார்த்தவர்கள் ஓடி வந்து அவரை தூக்கி ஆறுதல் சொன்னார்கள். சாமி, மூடர்கள் உங்களை தாக்கிய போது அவர்களை எதிர்த்து ஏன் ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவில்லை என்றனர். அதற்கு மகாவீரர், அவர்களுக்கு யார் மீதோ ஆத்திரம் வந்திருக்கிறது, யாரையேனும் அடித்து உதைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அந்நேரத்தில் அவர்கள் கண்களில் நான் அகப்பட்டுக் கொண்டேன். அதனால் தங்கள் ஆத்திரத்தை தீர்த்து கொண்டார்கள், நானும் அதை தாங்கிக் கொண்டேன். அதே நேரம் அடி உதையை தாங்க முடியாத யாராவது அவர்கள் கையில் கிடைத்திருந்தால் அவர்களின் நிலைமை எவ்வளவு மோசமாயிருக்கும். ஒருவேளை அடிபட்டவர் திருப்பி அந்த முரடர்களை தாக்கியிருந்தால் அவர்கள் பாடு எவ்வளவு திண்டாட்டமாக இருக்கும். யார் யாருக்கோ வர வேண்டிய வேதனையை நான் ஏற்றுக்கொண்டதில் எனக்கு முழு மகிழ்ச்சி என்றார். நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவருக்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் என்பதை செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பழிக்கு பழி செய்தால் துன்பம், பழியை பிழை என பொறுத்தலே இன்பம்